பள்ளி வாகன சோதனையின் போது திடீரென நுழைந்த இளைஞரால் பதற்றமான பள்ளி வாகன ஓட்டிகள். அம்பத்தூர் வட்டார போக்குவரத்து உட்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளின் பேருந்துகளில் வருடாந்திர சிறப்பு ஆய்வு இன்று நடைபெற்றது. இதில் வட்டார போக்குவரத்து துறை, பள்ளிக்கல்வித்துறை, தீயணைப்புத்துறை என அனைவரும் முன்னிலையும் இந்த ஆய்வு நடைபெற்று முடிந்தது. மொத்தம் 97 வாகனங்களில் 58 வாகனங்கள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. 58 வாகனங்களில் 7 வாகனங்களில் சிசிடிவி கேமரா, முதலுதவி பெட்டி சரியாக இல்லாமல் இருந்தது உட்பட ஒரு சில குறைபாடுகள் காரணமாக அந்த வாகனங்கள் ஆய்வின் போது திருப்பி அனுப்பப்பட்டது. சோதனைக்காக வந்திருந்த பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் இலவச கண் பரிசோதனையும் மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பெரும்பாலான ஓட்டுநர்கள் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொண்டனர். மேலும் பேருந்து இயக்கும் போது ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரிவாக எடுத்துக் கூறினர். தீ ஏற்படும் சூழலில் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தி அணைக்க வேண்டும், அந்த சமயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என சிறு டெமோவை பேருந்து ஓட்டுநர்களுக்கு செய்து காட்டப்பட்டது. ஓட்டுநர்களும் ஆர்வமுடன் தெரிந்து கொண்டனர். இந்நிலையில் பள்ளி பேருந்துகள் சோதனைக்காக காத்திருந்த நிலையில் பிஎன்ஆர் பள்ளி பேருந்து மட்டும் தாமதமாக வந்திருந்தது. பள்ளி பேருந்தை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் பிஎம்ஆர் பள்ளி பேருந்து சாலையில் அதிவேகமாக விபத்தை ஏற்படுத்தும் விதமாக சாலையில் சென்றதாகவும், அது குறித்து பேருந்தில் இருப்பவர்களிடம் கேட்கும்பொழுது நாங்கள் ஆர்டிஓவை சேர்ந்தவர்கள் என கூறியதாக குற்றம் சாட்டினர். பேருந்து சோதனைக்காக வந்திருந்த ஆர்டிஓ இளைஞரிடம் இதுகுறித்து கேட்டறிந்தார். உடனடியாக பிஎம்ஆர் பேருந்து ஓட்டுநரையும் அதில் இருந்தவர்களையும் அழைத்து விவரங்கள் கேட்டு அறிந்தார். பின்னர் பேருந்து ஓட்டுநரிடம் வாகனத்தை எப்படி இயக்க வேண்டும், சாலையில் வரும் பொழுது எந்த மாதிரி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி பள்ளி பேருந்தை இயக்க வேண்டும் என ஓட்டுநருக்கு அறிவுறுத்தினார். மேலும் புகார் தெரிவித்த இளைஞரிடம் ஓட்டுநர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்படி கூறினார். பேருந்து ஓட்டுநரும் இளைஞரிடம் மன்னிப்பு கேட்டு கடந்து சென்றார். இந்த சம்பவம் பகுதியில் சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது.